மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன படிக்கலாம்? இதுல தான் இப்போ எல்லாருக்குமே குழப்பம். ஸோ நம்மளோட குழப்பத்துல நம்ம இன்னும் நிறைய பேர்ட்ட போய் கேட்போம், என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு ஒரு வகையான கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களோட உள் மனசுல இருக்கும். உங்களோட பேரண்ட்ஸ் என்ன ஒரு விதமான கோர்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா சஜஸ்ட் பண்ணுவாங்க. எய்த்த வீட்டுக்காரங்க ஒன்று சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க ஒன்று சொல்லுவாங்க, நம்ம கூட படிக்கிறவங்க இன்னொரு கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கிள் ஒன்று சொல்லுவாங்க, ஆன்டி ஒன்று சொல்லுவாங்க, வேண்டியவங்க ஒன்று சொல்லுவாங்க, வேண்டாதவங்க ஒன்று சொல்லுவாங்க. இதுக்கு மத்தியிலலாம் கூகுளில் போய் ஆஃப்டர் 12th என்ன படிக்கலாம்னு நம்ம போட்டு பார்த்தோம்னா அங்கே எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து லோட் ஆகும். சரி, யூடியூப்ல வந்து என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு தேடி பார்த்தா அங்கேயும் ஒரு லோடு கோர்சஸ் பத்தி சொல்லுவாங்க. எல்லாமே பெஸ்டான கோர்ஸ் தான் சொல்லுவாங்க. யாரும் எந்த கோர்ஸையும் வந்து ஒஸ்டா சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம வந்து தேர்ந்தெடுத்து கிளவரா புத்திசாலித்தனமா வரும் காலத்துல நம்மளோட வாழ்க்கையை வளமாக்குறதுக்கு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டிய தருணம் இது. இந்த வீடியோவை நீங்க பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கோ இல்லைன்னா உங்களோட குழந்தைங்களுக்கோ கண்டிப்பா வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுக்கெல்லாம் மத்தியில நம்ம வந்து ஒரு கோர்ஸை வந்து படிக்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த கோர்ஸுக்கான காலேஜை தேடி போகும்போது அங்க பாத்தீங்கன்னா ஃபீஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா சொல்லுவாங்க, டொனேஷன் கேட்பாங்க, அண்ட் இஎம்ஐ ஆப்ஷன் தர மாட்டாங்க. நம்மளால அவ்வளோ அமௌண்ட் பே பண்ண முடியாது, பேரண்ட்ஸ்க்கு அந்த அளவு பே பண்ற அளவு எஃபிஷியன்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கஷ்டத்துல கிடந்து நம்ம உருண்டுட்டு கிடக்கக்கூடிய நேரத்துல ஒரு சூப்பரான படிப்பு, அதுவும் 3,60,000 ஸ்காலர்ஷிப்போட நமக்கு கிடைச்சிச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு காலேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். சரி, இப்போ என்ன கோர்ஸ் நம்மளோட வருங்காலத்தை வளமையாக்குறதுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ படிப்புகள் இருந்தாலும் என்னைக்குமே டவுன் ஆகாத ரெண்டு துறை எது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒன்று மருத்துவத்துறை, இன்னொன்று வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இல்லைன்னா இப்போ வந்து ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய ஏஐ. வருங்காலத்தை ஆள போறதே இந்த ஏஐ அப்படின்னு சொல்லலாம். மருத்துவத்துறை ஏன் எப்பவுமே பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இந்த ஏஐயால ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு துறை எது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது மருத்துவத்துறைன்னு எடுத்துக்கலாம். அதாவது சில விஷயங்களை நம்ம ரீப்ளேஸ் பண்ணாலும் பல விஷயங்களை ஹியூமன் தான் அந்த மருத்துவத்துறையில பண்ண முடியும். ஸோ ஹியூமனுக்கு என்னைக்குமே வேலை இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு துறை தான் மருத்துவத்துறை. நீங்களே பாருங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட ஊரை சுத்தி எத்தனை ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, இப்போ எவ்வளவு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, எவ்வளவு மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்குது, புது புது நோய்கள் எவ்வளவு வந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட டெவலப்மெண்ட் உங்களுக்கு புரியும். இது ஒரு பக்கம் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐடி ஃபீல்டா இருக்கட்டும், ஏஐயா இருக்கட்டும், அண்ட் டேட்டா சயின்ஸா இருக்கட்டும், சைபர் கிரைமா இருக்கட்டும், இந்த மாதிரி கோர்சஸ் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் எட்டி பிடிக்க முடியாத தூரத்துக்கு வந்து உயர்ந்து போய்கிட்டே இருக்குது. நீங்க 12th முடிச்சதுக்கு அப்புறம் படிக்கணும்னு நினைக்கும் போது இந்த ரெண்டு துறையில ஏதாவது ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது ரெண்டையுமே ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு பெட்டரான இன்ஸ்டிடியூஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஎன்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். சிஎன்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அண்ட் ரெகனைஸ்ட் ஆர்கனைசேஷன். இவங்களோட அண்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க காலேஜஸ் இருக்குது. அண்ட் நம்மளோட தமிழ்நாட்டில இருந்து எக்கச்சக்கமான மாணவர்கள் வந்து வருஷ கணக்கில் படிச்சுட்டு இருக்காங்க. பெங்களூர் வந்து நமக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான். இப்போ வந்து அப்ராட்ல போய் படிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு ஆனப்போ பெங்களூர்ல படிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. எப்பவுமே நம்ம சிட்டியில படிக்கும்போது நம்மளோட எக்ஸ்போசர், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நம்ம அடுத்து வேலைக்கு தேடி போகும்போது ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும். ஸோ நம்மளோட சிஎன்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல ஆஃபர் பண்ணக்கூடிய மெடிக்கல் கோர்சஸ் என்னலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதர் கோர்சஸ் என்னலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன் பார்க்கலாம். பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிஎஸ்சி ஓடிஏடி, பிஎஸ்சி எம்எல்டி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, ஃபார்மாடி, ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் அண்ட் டிப்ளமோ இன் ஃபார்மசி நம்மளோட மெடிக்கல் கோர்சஸ், அதாவது துணை மருத்துவம் படிப்புகளில் ஆஃபர் பண்றாங்க. ஸோ ஸ்காலர்ஷிப் என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க, இருங்க நான் சொல்றேன். அதர் கோர்சஸும் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஸ்காலர்ஷிப் பத்தி பேசுவோம். சிஎன்கேல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத பேசுவோம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா பிஇ, சிஎஸ்சி, பிடெக் ஐடி, பிடெக்ல ஏஐ அண்ட் டிஎஸ், சைபர் கிரைம், அது மட்டும் இல்லாமல் பிகாம் அண்ட் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா சிஎன்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல ஆஃபர் பண்றாங்க. நம்மளோட சிஎன்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது. இந்த கோர்சஸ்க்கு எல்லாமே வந்து ஸ்காலர்ஷிப்பும் ப்ரொவைட் பண்றாங்க. 3,60,000 ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்றாங்க. ஃபியூ சீட்ஸ் தான் இருக்குது. ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நம்மளோட சிஎன்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல நம்ம அட்மிஷன் போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 3,60,000 ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம டொனேஷன் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே அங்க இடம் இல்லை. எந்த பைசாவும் நீங்க டொனேஷன் அப்படின்னு பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இஎம்ஐ ஆப்ஷன்ல உங்களுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா நீங்க ஃபீஸ் பே பண்றதுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அண்ட் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் லோனுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அவங்க என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தருவாங்க. அட்மிஷன் போடணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் 40,000 பே பண்ணி உங்களோட சீட்டை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க 2 தவணையிலயோ 3
தவணையிலேயோ உங்களோட ஃபீஸை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம பிளேஸ்மெண்ட் வந்து 100% அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல பிளேஸ்மெண்ட் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம படிச்சு முடிச்சுட்டு அப்ராட்லயுமே பிளேஸ்மெண்ட் என்ன செய்றாங்க அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. குறிப்பா வந்து ஜெர்மனிக்கு நீங்க மூவ் ஆகுறதுக்கு லாங்குவேஜ் ட்ரைனிங், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்மே என்ன செய்றாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ சிஎன்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல ரொம்ப லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது. ஆல்ரெடி நமக்கு அட்மிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்கள யாருக்காவது சிஎன்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல அட்மிஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட கால் பண்ணி பேசுறதுக்கான நம்பரும் கொடுத்துருக்காங்க, வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்ல கூட நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா என்கொயரி பண்ணலாம். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஃபீஸ் டீட்டெயிலாக இருந்தாலும் சரி, கோர்ஸ் டீட்டெயில்ஸாக இருந்தாலும் சரி, என்ன வேணாலும் என்கொயரி பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு ப்ராப்பராக அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஃபைனலாக உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக காலேஜை போய் விசிட் பண்ணுங்க. நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா விசிட் பண்ணி பிடிச்சி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அட்மிஷன் போட்டுக்கலாம். அண்ட் தொடர்ந்து நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற சேனல் ஃபாலோ பண்ணுங்க. இது மாதிரியான இம்பார்ட்டன்டான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும். அதுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. கூடவே நர்சஸ் ப்ரொஃபைலோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் அண்ட் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.